சூப்பராக இருக்குது ப்ரோ. அப்படி அவருக்கு சத்தியமாக நேஷனல் அவார்டு கொடுத்துருங்க. விஸ்வரூபத்தோட இது நல்லா இருக்கு. எங்கள் அம்மா கூட வரேன்னாங்க 18+ தானேன்னாங்க. பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்குது, அதை விட நல்லாவே இருக்குது. வயலன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ராஜா படம் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நம்ம எப்படி வட சென்னை சொல்லுவோம், அந்த வட சென்னை மாதிரி ஹிந்திலன்னா துரந்தர் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இந்த எலெக்ஷன் டைமில் எப்படி வந்துச்சுன்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு. அதுக்கேற்ற மாதிரி அதுக்காண்டி தான் செகண்ட் பார்ட்டு முதல்ல விட்டுருக்கலாம். ப்ரோ தமிழில் ஒருத்தர் எடுத்தார் ப்ரோ விஸ்வரூபம்னு, அதை ரிலீஸே பண்ண விடாமல் போட்டு அந்தால போட்டு சத்தாச்சு. கடைசியில் இப்போ அவர் அரசியல் போயிட்டார். இதெல்லாம் கிடையாது. தேசப்பற்றோடு இருங்க, இந்தியாவில் பிறந்துட்டோம், உருப்படியாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. உருப்படியாக பண்ணாலும் உபத்திரமாக எதுவும் பண்ணாமல் இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஒன்று சொல்லணும்னா ஜெய்ஹிந்த். இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அது சூப்பராக இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. இப்போ பாகிஸ்தான் நிறைய அட்டாக் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி வந்து இந்தியா நம்ம ஸ்பை வந்து ஒரு பேட்ரியாட்டிசமாக போயிட்டு எல்லாரையும் காப்பாற்றிட்டு வந்திருக்கு. அது உண்மையே ரொம்ப பெரிய விஷயம். அதை அப்படியே வந்து ரியலாக தத்ரூபமாக படம் எடுத்து வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது ப்ரோ. அப்படி அவருக்கு சத்தியமாக நேஷனல் அவார்டு கொடுத்துருங்க அவருக்கு. இல்லை அவ்வளோதான், 2 பார்ட்டோட முடிஞ்சு 4 மணி நேரம் அப்படியே கதை வந்து ஸ்லோவாக கொண்டு போகிறாங்க. கடைசி வரைக்குமே வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன், சூப்பரான படம். ஆமாம், ரொம்ப ஓவர் வைலன்ஸ் தான். ஆனால் உண்மையிலே இப்படி நடந்திருக்கு, அதனால தான் அப்படி. துரேந்தர் தரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒன்னோட 2 நல்லா இருந்துச்சு. ரிவெஞ்சுன்றது நல்லா காமிச்சிருக்காங்க. ஆக்ஷன் பிளாக்லாம் நல்லா இருந்துச்சு. 1 2ல் வந்து ஆக்ஷன் பிளாக் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா தான் இருக்குது. தமிழில் அந்த மாதிரி எடுக்கிறது தமிழில் பார்க்கல, ஹிந்தியில் பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. விஸ்வரூபத்தோட இது நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்க்கையில் விஸ்வரூபம் பெட்டர்னு தோணும். பார்ட் 2 பார்க்குறப்போ இது வந்து நல்லா ராவாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ராவாக இருக்குது. ஆக்ஷன் பிளாக்லாம் ரொம்ப ராவாக இருக்குது. இந்த மாதிரி படம் தேட்டரில் வந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும் ஆக்ஷன் பிளாக். கண்டிப்பாக அந்த படத்தில் படம் ஃபுல்லாகவே மெசேஜாக தான் இருக்கு. பாலிடிக்ஸ் தெரிஞ்சால் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா இருக்கா? ஆமாம், நிறைய சஸ்பென்சஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, அதோட எங்கேஜிங்காக இருக்குது. எங்கேஜிங்காக இருக்குது. 4 மணி நேரம் போனதே தெரில. மியூசிக் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை. ஓகே, படம் ஆனால் ஃபுல்லாக எங்கேஜிங்காக. ஆனால் மூவி ஃபுல்லாக எங்கேஜிங்காக இருக்குது. நல்ல ஸ்டோரி, எல்லாமே பக்காவாக இருக்குது. செமையாக இருக்கு ப்ரோ. எல்லாமே செமையாக இருக்கு ப்ரோ. தேர்ட் பார்ட்டு தெரில ப்ரோ, பார்த்து அதோட டபுள் மடங்கு இருக்குது. அது ஜாஸ்தியாக இருக்குது. எங்கள் அம்மா கூட வரேன்னாங்க 18+ தானேன்னாங்க. பார்க்க முடியாது. வயலன்ஸ் அதிகமாக இருக்கு. ஆமாம், உடம்புல இந்த கறிக்கடையில் கேட்குற மாதிரி தலை வேணுமா நெஞ்சுக்கறி வேணுமான்ற மாதிரி எல்லா கறியும் கிடைக்கும். அந்தளவுக்கு கொடுமையாக இருக்கும். ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணல. இது வந்து அவங்களுக்கு ஒத்து போகிற கதையாக இருந்துச்சு. ஜனநாயகம் அவங்களுக்கு எதிராக இருக்குல்ல, எப்படியா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியா வந்து நம்ம பார்க்க வேண்டிய படம். ஆக்சுவலாக வந்து நம்ம ரன்வீர் சிங் சூப்பராக அடிச்சிருந்தாங்க, எல்லாருமே சூப்பராக அடிச்சிருந்தாங்க. கடைசியாக ஒன்று சொல்லணும்னா ஜெய்ஹிந்த். இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன், கடைசியில் ஒரு ஆக்ஷன், நடுவில் மேக்ஸிமம் ஸ்டோரி ட்ரிவனாக தான் கொண்டு போயிருக்காங்க. சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கும், மற்றபடி ஸ்டோரி ட்ரிவனாக ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். 3 hours 55 minutesனாலும் படம் போரிங்காக தெரியல. எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவாக தெரிஞ்சது, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சாங் வந்து வெறும் ஆக்ஷன் சீன்ஸோடு போய் வெறும் இந்த EDM மியூசிக்காக மட்டுமே இருந்துச்சே தவிர மெமரபுளாக எந்த சாங்குமே இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்த அந்த ஒரு துரந்தரோட டைட்டில் ட்ராக் மாதிரி இதில் நான் ஒரு மேபி வரும்னு நினச்சேன். பட் அந்த இம்பேக்ட் ஒரு வேளை வராத மாதிரி இருந்துச்சு. மேபி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோபகண்டா மாதிரி இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஒரு இது வந்து உண்மையிலே நடந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ப்ளஸ் இந்த மிலிட்ரி இஷ்யூஸ் இல்லை. இந்த படம் ஆக்சுவலி மல்டிபிள் ஸ்பேன் ஆஃப் டைமில் நடக்குது. 2000s ஆரம்பித்து 2016 வரையும் கேரி ஆன் ஆகுது. ஸோ அந்த டைமில் இருக்கிற சில விஷயங்கள் இப்போ பாலிடிக்ஸ்லேயும் சரி இல்லை ஆர்மி பேஸ் நடந்த விஷயங்களை எப்படி ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டுகளை கனெக்ட் பண்ணலாங்கிறத கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ரியல் இன்சிடென்ட்ஸை ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த படம் பண்ணியிருக்கு. ஸோ இது சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டால் இந்த கதைக்கான கதைக்களத்தில் அந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கே தவிர அது ப்ரொபகண்டானா அது வியூவர்ஸோட இதில் தான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. மாதவன் கேரக்டர் பீக், அவர் எப்பயுமே அந்த ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்பப்போ வந்தாலுமே அவரோட கேரக்டரோட இம்பாக்ட் பயங்கரமாகவே இருக்குது படம் ஃபுல்லாக. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையுமே மொத்த எமோஷனும் சரி அந்த நரேட்டிவ் அவரை சுற்றி தான் இருக்கே அவர் இருக்குது. ஸோ அதனால் அவர் தான் மொத்த படத்தையுமே கேரி பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்குது, அதை விட நல்லாவே இருக்குது. வயலன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ராஜா படம் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஓவர் வயலன்ஸ். ஆமாம், இது அதை விட ஹிந்தி தானே சுமாராக புரியுது. தமிழ் போடுறதுக்கு தான் டிக்கெட் போட்டு தான் கிடைக்கல இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இது புரியுது, இது நல்லா புரியுது. நல்லா புரியுது. ஃபஸ்ட்டு பார்ட்டு ஹிந்தியில் தான் பார்த்தேன். அதனால் இப்போ செகண்டு பார்ட்டு பார்த்தேன்.
ஆனால் செகண்ட் பார்ட்டு எப்பயும் ஆரம்பித்ததுலேருந்து அவங்க ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஆரம்பித்தாங்க. பட்டு படம் முடிகிற வரைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம எப்படி வட சென்னை சொல்லுவோம், அந்த வட சென்னை மாதிரி தெலுங்குலன்னா இது, ஹிந்திலன்னா துரந்தர் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படம் இப்போ டைம் போகிறதே தெரியாது. அங்கே இங்கேயும் ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் எல்லாரும் ஃபஸ்ட் பார்ட்டு பாகிஸ்தான் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் செகண்ட் பார்ட் எப்படின்னா அவர் எப்படி போனார், இந்தியன் ஆர்மிக்காண்டி என்ன எந்த நிலையுமே அவர் நம்ம நாட்டை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்றத ரொம்ப நல்லா காட்டியிருந்தாப்புல. ப்ரீக்வல் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஒய்ஃபு, அது எல்லாமே தாண்டி தேசத்துக்கு மேலே ஒரு பக்தி இருக்குது அப்படின்றத இதை ஒவ்வொரு இந்தியனும் இதை பார்க்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிற சாதாரண நியூஸ் பார்க்குறோம், பாகிஸ்தான்லேருந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க, இந்தியன்ஸ்லேருந்து எத்தனை அட்டாக் நடக்குது அப்படி. பட் அதெல்லாம் தாண்டினோம்னா இதெல்லாம் இருக்குது, அதுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஆர்மி மேன் பின்னாடியும் இப்போல்லாம் அரசியல்வாதிங்க சொல்கிறாங்கல்ல, நம்ம இது பண்ணுறோம் தேசத்துக்காங்க அப்படி பண்ணுறோம்னு, இவ்வளோ தத்துவமாக பேசுகிறாங்கல்ல அரசியல்வாதி, அவங்க யாராச்சும் ஆர்மிக்கு அனுப்புவாங்களா? அந்த மாதிரி தான் அந்த படத்தில். ஏன்னா ஆர்மி மேனுக்கு பின்னாடி இருக்கிற இது என்ன இருக்குது, ஒரு தேசபக்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் சொல்லிட்டு, இது நம்மளுக்காண்டி எடுத்த ஒரு நல்ல ஒரு படம். ஏன்னா உண்மையான ட்ரூ ஈவெண்ட்ஸை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அப்படி நினைக்கும் போது ஒரு ஸ்பையாக பாகிஸ்தானில் போய் நம்ம நாட்டுக்காண்டி அவர் என்ன பண்ணான்றதை ரொம்ப நல்லா காட்டியிருக்காப்புல. ரொம்ப மாதிரி இருக்குது. ஆனால் மோடியில் கேமியோ வராரு. ஆமாம், அதெல்லாம் டீமோன்ட்ரி இது பண மதிப்பில் பண்ணாங்கல்ல, அதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதுபோக இது ரியாலிட்டியாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் டைமில் எப்படி வந்துச்சுன்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு. அதுக்கேற்ற மாதிரி அதுக்காண்டி தான் செகண்ட் பார்ட்டு முதல்ல விட்டுருக்கலாம். அந்த டேரக்டர் கொஞ்சம் பிஜேபி சப்போர்ட்டராக இருப்பார் போல், அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு விட்டால் சிக்கலாயிரும்னு செகண்ட் பார்ட்டை எலெக்ஷன் டயத்தில் தான் விடணும் அப்படின்னு தமிழில் விட்டுருக்காரு பாருங்க. எல்லா டப்பிங்க ஃபஸ்ட்டு பார்ட்டை ஹிந்தியில் இடாமல் இதை தமிழில் விட்டுருக்காரு. இப்போ மோடி எடுத்துக்கிட்டோம்னா இந்த 500-1000 ரூபா, அதுக்கு முன்னாடி இன்னும் 60,000 கோடி வரைக்கும் அவங்க கருப்பு பணத்தை பாகிஸ்தானு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர நினச்சிருக்காங்க. அதுக்காண்டி அவர் பண்ணதா அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம கஷ்டப்பட்டோம், ஆனால் அது தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம், அது நடக்காமல் இருந்துருந்துச்சேன். அந்த மாதிரி நல்லாயிருக்கு. ஆனால் இந்த படம் ஃபுல்லாக அவங்க வடக்கன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுபோல் ரன்வீர் சிங்கு உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அவங்கள மண்டையை கழுவி அதெல்லாம் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல் பிஜேபி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொஞ்சம் டவுட் ஆகலை. செகண்ட் பார்ட்டில் இவங்க நரேந்திர மோடியை ரீடிங்காக கொண்டு வர்றாங்க. அவரை வச்சு தான் அவரால் தான் இந்தியா எல்லாம் பெரிய லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம்லாம் எவனுக்குமே தெரியாது, அதான் பிரச்சனை. பிரம்மாண்டமாக இருக்குது. அதுபோல் ஃபஸ்ட்டு பார்ட்டி 1000 கோடிக்கு மேலே தாண்டிடுச்சு. ஆனால் நம்மளும் இந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அமரன் எடுத்தால் அமரன் நல்லா போன மாதிரி தான். அந்த மாதிரி ஹிந்தியில் இது ஒரு நல்ல மூவிங் இருக்குது. செகண்ட் பார்ட்டும் நல்லாயிருக்கும். அப்போது எனக்கு செகண்ட் பார்ட்டில் பிடிச்சது அந்த இன்ட்ரோ சாங் தான். அதை இதில் வரும்னு எதிர்பார்த்தேன், கிளைமேக்ஸ்லாச்சும் வருமா அப்படின்னு. அது வரல. பட் இருந்தாலும் படம் ரொம்ப நல்லா இருக்குது, வந்து பார்க்கலாம். நாளையிலேருந்து தான் தமிழில் வரப்போகுது. இன்றைக்கி ஹிந்தி ப்ரீமியர் நல்லா இருந்துச்சு. தமிழில் ஒருத்தர் எடுத்தார் ப்ரோ, விஸ்வரூபம்னு. அதை ரிலீஸே பண்ண விடாமல் போட்டு அந்தால போட்டு சத்தாச்சு, கடைசியில் இப்போ அவர் அரசியல் போயிட்டார். இப்போ யார் அப்படி உட்காந்து படம் எடுப்பா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுதான் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு எல்லாரும் விஸ்வரூபம் மாதிரி இருக்குன்னாங்கல்ல. செகண்ட் பார்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும். செகண்ட் பார்ட்டு நீங்கள் விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னாலும் திடீர்னு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். விஸ்வரூபம்லாம் யாரும் தேட்டரில் பார்க்கலையோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஹிந்தியோ தமிழோ ஏதோ ஒன்றில் போய் பாருங்கள். நான்லாம் இப்போ ஹிந்தியில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் ஹிந்தி கற்றுக்கிறது தான் கஷ்டம், பட் நமக்கு புரியுது கேட்டுக்கிறது தானே. நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருக்கோம். அதனால சரி, நாளையிலேருந்து எப்படியும் தமிழில் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக போய் படம் பாருங்கள். என்ன ஸ்டேஜெல்லாம் கிடையாது, ஒரு தேசப்பற்றோடு இருங்க. இந்தியாவில் பிறந்துட்டோம், சாகிற வரைக்கும் இந்தியாவில் தான் இருக்க போகிறோம். நீங்கள் முஸ்லீமு ஹிந்துன்னு பிரிச்சுக்காமல் நீங்கள் பிறந்த நாட்டுக்கு உருப்படியாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. உருப்படியாக பண்ணாலும் உபத்திரமாக எதுவும் பண்ணாமல் இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லா இருக்கு ப்ரோ, நீங்கள் வந்து பாருங்கள். நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது, சொல்லிட்டு அது இதாகிடும். அதனால் ஒன்று